அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நாம் வாழும் இந்த உலகம் நம் கண்களால் காணக்கூடியதை விட மிகவும் பரந்தது. நம்மைச் சுற்றி அல்லாஹுவின் எண்ணற்ற படைப்புகள் உள்ளன. அவற்றில் ஒரு விபாகம்தான் ஜின்கள். மனிதர்களாகிய நம்மைப் போலவே பகுத்தறிவும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமும் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் புகையில்லாத நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் நமக்கு இணையாக ஒரு உலகில் வாழ்கிறார்கள். நம் கண்களால் அவர்களை காண முடியாது. ஆனால் அவர்கள் நம்மை காண்கிறார்கள், நம் இருப்பை அறிகிறார்கள். பரிசுத்த குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிறான், நிச்சயமாக ஷைத்தானும் அவனது கூட்டத்தாரும் உங்களை காணாத விதத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம் அன்றாட வாழ்வில் நாம் அற்பமானவை என்று கருதும் பல விஷயங்கள் உள்ளன. ஆனால் இவை கண்ணுக்கு தெரியாத உலகில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சில செயல்களாகும். நம் கவனக்குறைவாலும் அறியாமையாலும் ஜின்களை துன்புறுத்த வாய்ப்புள்ளது. இது அவர்களின் கோபத்திற்கு காரணமாகலாம். இன்று நாம் அத்தகைய சில விஷயங்களைப் பற்றி பேசப்போகிறோம். முஹம்மது நபி அவர்கள் கற்றுத்தந்த வழிகாட்டுதல்களை நம் வாழ்வில் எப்படி பின்பற்றலாம், அத்தகைய துன்பங்களிலிருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் என்றும் நாம் விவாதிக்கலாம். இதில் மிக முக்கியமானதும் பொதுவாக நடப்பதுமான ஒன்று, சூடான நீரை தரையில் ஊற்றுவது. அல்லாஹ்வின் பெயரை உச்சரிக்காமல், அதாவது பிஸ்மில்லா சொல்லாமல் இதைச் செய்தால் பிரச்சனை. குறிப்பாக குளியலறைகளின் வடிகால்களிலோ வீட்டின் மூலைகளிலோ பூமியின் பிளவுகளிலோ ஊற்றும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஜின்கள் பெரும்பாலும் மனிதர்கள் ஒதுங்கியிருக்கும் இதுபோன்ற இடங்களில் வசிக்க விரும்புகிறார்கள். நாம் அல்லாஹ்வின் பெயரை நினைவு கூறாமல் கொதிக்கும் நீரை ஊற்றும்போது ஒரு ஜின்னுக்கு தீக்காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அங்கு இருக்கக்கூடிய ஜின்னுக்கு தீங்கு ஏற்படவும் இது வழிவகுக்கும். இது அவர்களின் தரப்பிலிருந்து பழிவாங்கலுக்கு காரணமாகலாம். மாபெரும் அறிஞர் இப்னுல் கையிம் போன்றவர்கள் இதை பதிவு செய்துள்ளனர். இத்தகைய கவனக்குறைவான செயல்கள் கண்ணுக்கு தெரியாத உலகிலிருந்து கஷ்டங்களுக்கு காரணமாகும் என்று அவர் கூறுகிறார். பிஸ்மில்லாஹி என்பது வெறும் ஒரு வாக்கியம் அல்ல. அது நமக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளுக்கும் இடையிலான ஒரு பாதுகாப்பு கவசம். அல்லாஹுவின் பெயரால் நான் இதை தொடங்குகிறேன் என்று நாம் அறிவிக்கிறோம். இதன் மூலம் நம் செயலை அல்லாஹுவின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். எனவே இது அற்பமானதாக தோன்றலாம். ஐனப்படிக்கு சூடான நீரை ஊற்றும்போது பிஸ்மில்லா சொல்வதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஜின்களின் கோபத்திற்கு காரணமாகும் மற்றொரு தீவிரமான விஷயம் உள்ளது. வீடுகளில் காணப்படும் பாம்புகளை முறையான எச்சரிக்கை கொடுக்காமல் கொல்வதுதான் அது. முஹம்மது நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது வீடுகளில் காணப்படும் சில பாம்புகள் ஜின்களின் ரூபத்திலாகாம் என்பதாகும். எனவே வீட்டில் ஒரு பாம்பை கண்டால் அதை துன்புறுத்தரு. அதற்கு முன் 3 முறை எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்கள் இந்த இடத்தை விட்டு போங்கள் என்று கட்டளையிடலாம். എന്നിട്ടുம் அது போகாவிட்டால் அது ஜின் அல்ல, மாறாக தீங்கு விளைவிக்கும் ஒரு சாதாரண உயிரினமாக இருக்கலாம். அப்போது அதை கொல்லலாம். ஆனால் எச்சரிக்கையை கேட்டு அது போனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஜின் அதை துன்புறுத்துறது. இந்த வழிகாட்டுதல் ஒரு சிறந்த உதாரணம். இஸ்லாம் எல்லா படைப்புகளிடமும் எவ்வளவு நீதியையும் கருணையையும் காட்டுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். கண்ணுக்கு தெரியாத படைப்புகளிடம் கூட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அது நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அறிவுரையை புறக்கணித்து ஒரு பாம்பை தாக்குறது அலாச்சேஸ்தே, ஒருவேளை நாம் துன்புறுத்துவது ஒரு ஜின்னாக இருக்கலாம். அது அவர்களின் தரப்பிலிருந்து பகைமைக்கு காரணமாகலாம். இதுபோலவே கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் உள்ளது. இருண்ட பொந்துகளிலோ விடப்பட்ட கிணறுகளிலோ குகைகளிலோ யாதொரு ஸ்ரத்தையும் இல்லாத கற்களையோ மற்ற பொருட்களையோ வீசறது. ஜின்கள் பெரும்பாலும் இதுபோன்ற வெறிச்சோடிய இடங்களை தங்கள் வசிப்பிடமாக தேர்ந்தெடுக்கின்றன. காரணம், அவிட மனித நடமாட்டம் இல்லை. நாம் கவனக்குறைவாக ஒரு கல்லை எடுத்து ஒரு பொந்திலோ கிணற்றிலோ எரிகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அது அவிட வசிக்கும் ஒரு ஜின்னின் உடலில் பட வாய்ப்புள்ளது. அதற்கே காயம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. நம் பிரியமைன பிரவக்த முஹம்மது நபி அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தந்துள்ளார்கள். ஏதொரு புதிய ஸ்தலத்தில் நுழையும்போதும் அடைக்கலம் தேட வேண்டும். அல்லாஹுவின் முழுமையான வார்த்தைகளை முன்னிறுத்தி அவனது படைப்புகளின் எல்லா தீங்குகளிலிருந்தும் அடைக்கலம் தேட வேண்டும். இந்த பிரார்த்தனையைச் சொல்லாமல் அத்தரம் இடங்களுக்குள் நாம் நுழையறது. கவனக்குறைவாக பொருட்களை எரியவும் கூடாது. அலா செய்யும்போது நாம் அவர்களின் வசிப்பிடத்திற்குள் யாதொரு பாதுகாப்புமில்லாததான் நுழைகிறோம். இது அறியாமல் அவர்களை தூண்ட காரணமாகும். நம் கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு முக்கியமான இடம் குளியலறைகள். மற்ற விருத்திஹீனமாய இடங்களையும் கவனிக்க வேண்டும். இத்தரம் இடங்கள் கெட்ட ஜின்கள் மற்றும் ஷைத்தான்களின் தாவளங்களாகும். இக்காரியம் ஹதீஸ்களில் வந்துள்ளது. அதுகொண்டான குளியலறைக்குள் நுழைவதற்கு முன் முஹம்மது நபி அவர்கள் ஒரு பிரத்யேக பிரார்த்தனையை கற்றுத்தந்தது. அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக மினல் குபுசி வல் கபாயிஸ் என்பதுதான் அந்த பிரார்த்தனை. அதன் பொருள், அல்லாஹுவையான் பெண் ஷைத்தான்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன் என்பதாகும்.
இந்த பிரார்த்தனையைச் சொல்லாமல் ஒராள் குளியலறைக்குள் நுழையருது. அல்லாஹ் செய்தால் அவர் அந்த கெட்ட சக்திகளுக்கு முன்னில் தன்னைத்தானே திறந்து கொடுக்கிறார். இது அவர்களை தொந்தரவு செய்ய காரணமாகும். வாரி துன்பங்களுக்கு ஆளாகவும் வாய்ப்புள்ளது. அதுபோலே குளியலறையிலிருந்து வெளியே வரும்போது குஃப்ரானக் என்று பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹுவே, உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பது இதன் பொருள். இந்த பிரார்த்தனைகளை நம் வாழ்வில் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அதன் மூலம் நாம் நிரந்தரமாக அல்லாஹுவின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்போம். அதுபோலவே நாம் உடை மாற்றும்போதும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள், ஒரு மனிதன் ஆடையை களையும் போது விஸ்மில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அங்கனே சொன்னால் அது ஒரு திரையாக மாறிவிடுகிறது. அவனது மறைவிடத்திற்கும் ஜின்களின் கண்களுக்கும் இடையிலான ஒரு திரை. அல்லாஹுவின் பெயர் ஒரு ஆன்மீக கவசமாக செயல்படுகிறது. அது நம்மை அவர்களின் பார்வைகளிலிருந்து கூட பாதுகாக்கிறது. எത്ര லலிதமாய ஒரு பாதுகாப்பு வழிமுறை இது! ஆனால் எത്ര சக்திவந்தமானது! இறுதியாக மற்றொரு விஷயத்தை கவனியுங்கள். பூமியிலுள்ள வளைகளிலோ பொந்துகளிலோ மலம் கழிக்கிறது. இதுவும் ஜின்களை கோபப்படுத்தும் விஷயமாகும். அத்தரம் வளைகள் ஜின்களின் வசிப்பிடங்களாக இருக்க வாய்ப்புள்ளது. அறிஞர்கள் இக்காரியத்தை விளக்கியுள்ளனர். அவ்விடங்களில் மலம் கழிப்பது அவர்களின் வீட்டை அசுத்தப்படுத்துவதற்குச் சமம். அது அவர்களை துன்புறுத்துவதற்கும் சமம். முஹம்மது நபி அவர்கள் இத்தரம் செயல்களை கடுமையாக தடை செய்துள்ளார்கள். இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது. நம் மிக தனிப்பட்ட விஷயங்களில் கூட நாம் ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும். மற்ற படைப்புகளின் உரிமைகளைப் பற்றி இஸ்லாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறது என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. என் பிரியమైన சகோதரர்களே, இஸ்லாம் கேவலம் வணக்க வழிபாடுகளில் அடங்கும் ஒரு மதம் அல்ல. அது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. நம் வாழ்வின் எல்லா துறைகளிலும் அது ஒளி வீசுகிறது. நம் கண்களால் காணக்கூடிய உலகம் உள்ளது, காண முடியாத உலகமும் உள்ளது. இந்த இரண்டு உலகத்தோடும் ஒருபோல விழிப்புணர்வுடன் வாழ இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு பிஸ்மில்லாவும் ஒவ்வொரு கேடயம். நாம் ஓதும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு கேடயம். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முன்னெச்சரிக்கையும் நம்மைச் சுற்றி ஒரு ஒளிவளையத்தை உருவாக்கும் கேடயங்களாகும். நன்னாகவே உங்கள் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹுவை நினையுங்கள். சூடான நீரை ஊற்றுவதற்கு முன் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள். ஒரு உயிரினத்தை துன்புறுத்துவதற்கு முன் இஸ்லாமிய நியமங்களை கடைப்பிடியுங்கள். அறியாத இடங்களுக்கு பொருட்களை வீசாமல் இருங்கள். குளியல் அறைக்குள் நுழையும் போதும் வெளியே வரும்போதும் பிரார்த்தியுங்கள். உடை மாற்றும்போது அல்லாஹுவின் பெயரை உச்சரியுங்கள். அல்லாஹுவை பற்றிய இந்த நினைவுகளை உங்கள் வாழ்வின் பாகமாக்கிக் கொள்ளுங்கள். அப்போது ஷைத்தான்கள் உங்களை விட்டு விலகிப் போவார்கள். ஜின்களின் துன்பங்களிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். நீங்கள் அல்லாஹுவின் பாதுகாப்பின் நிழலில் வாழ்வீர்கள். அவன் மாத்திரம் காணும் ரகசியங்கள் நிறைந்த இந்த உலகம் உள்ளது. இந்த உலகில் அல்லாஹ் நம் அனைவரையும் அவனது பாதுகாப்பில் நிலநிறுத்தட்டே. ஆமீன்.